என்னடா இதெல்லாம்? தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது சினிமா பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதான். அதுக்கு நீயே தண்டனை கொடுத்துருவியா? நீட்டா கைய. என்னப்பா பகவத் சிங்? தாத்தா, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது இந்த தேசத்தை பத்தி நினைப்புதான் இருக்கணும், வேற எந்த நினைப்பு இருக்கக்கூடாதுன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா தாத்தா? ஆமா. ஆனா இன்னைக்கு 2 பசங்க சினிமா பத்தி பேசினாங்க. அவங்க நச்சிட்டேன். ஆனா எதுவும் செஞ்சுதான் தாத்தா. நான் செஞ்சு தப்பா? பகவத் சிங், தாயை விட தாய் நாடு பெருசு, தாய் நாட்டை விட தாயின் மணிக்கொடி பெருசு. இந்த நாடு அந்நியன்கிட்ட அடிமைப்பட்டிருந்த போது விடுதலை வேணுங்கிறதுக்காக நான் 7 வருஷம் ஜெயில என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணேன். ஆனா உங்க அப்பா இந்த நாடு அந்நியன்கிட்ட அடிமைப்பட்டுவிட கூடாதுங்கிறதுக்காக ஒரு யுத்தத்துல தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணார். இந்த வம்சத்துல பிறந்த நீ இப்ப மட்டும் இல்லப்பா, எப்பவுமே இந்திய தேசத்துக்கு, இந்திய தேச ஒற்றுமைக்கு, இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா அதை தட்டி கேட்கறது தப்பே இல்லை பகவத் சிங். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பல தேச துரோக பயங்கரவாத வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தீவிரவாதி பகவத் சிங் இன்று கைது செய்யப்பட்டான். ஒரு ரயிலை வெடிகுண்டு வைத்து தகர்த்த வழக்கிலும் பல காவல் நிலையங்களுக்கும் ஒரு வானொலி நிலையத்திற்கும் வெடிகுண்டு வைத்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதி பகவத் சிங் நாளை காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறான். Yo, go to North Gate, traffic லாம் block பண்ணுங்க. On the move, devil. இந்த பக்கம், keep up the patrolling. Move.
இந்த நாட்டுல பிறந்த எந்த ஒரு சராசரி குடிமகனுக்கும் இந்திய அரசாங்க ராஜமுத்திரையை உபயோகப்படுத்த அனுமதி கொடுக்கறது இல்ல. உன்ன மாதிரி தேசத்தை பாதுகாக்கிற பணியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கு. இதை ஏன் நீ தலைகளா போட்டிருக்கே? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனா? சாரி சார். யார் நீங்க? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பட்டதாரி. வேலை இல்லாம ரோடோட அலைஞ்சு திரிஞ்சப்ப எங்க பேர் வெட்டுத்தீனி. சமுதாயமே எங்களை புறக்கணிச்சப்போ நாங்க சமூக விரோதி. ஆயுதத்தை கையில தூக்கி அநியாயத்தை தட்டி கேட்கறதுல எங்களுக்கு நாங்க நிரபராதி. ஆனா நாட்டுக்குள்ள எங்களுக்கு பேர் தீவிரவாதி சார். எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? உணர்வு, இன உணர்வு. பகவத்சிங், புரியல. மொழி உணர்வா, ஜாதி உணர்வா, மத உணர்வா? அட போப்பா, அரசியல்வாதிங்க அவன் பழப்புக்காக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு நீ சொல்ற மாதிரி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கானுங்க. நான் நம்ம தீவிரவாத இனத்துக்கு புதுசா வந்து சேர்ந்திருக்கேன்னு சந்தோஷமா காப்பாத்திட்டு வந்தா நீ பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க. அதிகாரங்கிற பேர்ல பொதுமக்கள் தண்டிக்கப்படுற இடங்களெல்லாம் அவதாரம் எடுக்கிறதா எங்களோட கொள்கை. எங்களுக்கு பிடிக்காதது சாத்வீகம், அமைதி போராட்டம், அஹிம்சை. தப்பு செஞ்சவன் அரசாங்க உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, அங்கேயே அப்பவே தண்டனை அனுபவிச்சாகணும். அதுதான் எங்களோட நியாயம். டிவி டவருக்கு வெடிகுண்டு வச்சது நாங்க தான். ரயிலுக்கு வெடிகுண்டு வச்சதும் நாங்க தான். ரேடியோ ஸ்டேஷன் வெடிகுண்டு வச்சதும் நாங்க தான். சரி, எதுக்காக நாங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ குற்றவாளியான? तू है हमारा दुश्मन. तू जानता है हम लोग टेररिस्ट हो. रुपया दे दो. जल्दी दे दो. ஐயா ஐயா ஐயா, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. சாய் வேணாலும் கொடுத்துட்றேன். வீட்டுல என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. तुम कौन है? டேய் மடையா, மாறு வேஷம் போட்டதுனால மகங்கிறது தெரியாம போயிடுமா? அடிச்சுனா பாரு. டேய், இந்த பொண்ணு யாரு? நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, மிலிட்டரியில கர்னல் ஆஃபீஸர் இருந்தாரு, மகேந்திர சிங். அவரோட டாக்டருமா. அவங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப அவளுக்குன்னு யாருமே இல்ல. அதாம நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தேன். தீதோரக பேட்டி. என்னம்மா இந்தியில இப்படி கலக்குறீங்க? என்னப்பா இது? உங்க அப்பா கூட வடநாட்டுல ஆர்மி கேம்ப்ல இருந்தவ தானே? சண்டிகார்ல இந்த பொண்ண இவ்வளோண்டு குழந்தையில பார்த்தது. மடமடன்னு வளர்ந்துட்டா. ஏன்பா மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஏண்டா, நீ இன்னும் இந்த கட்சி வேலைலாம் விடலையா? எப்பதான் இந்த கட்சியை விட்டு வர போறியோ? அது ஒரு வேஸ்ட் கட்சி. அக்கா உடஞ்சு கிடக்கு. இத பாரு, என்ன பத்தி எது வேணாலும் பேசு, என் கட்சியை பத்தி மட்டும் பேசாத. என் தலைவர் சீமாறு வரைக்கும் நான் கட்சி விலை விடுறதல்ல. அதுக்கு தான் இந்த பயலுக்கு காலாகாலத்துல ஒரு கால் கட்டு போடணுங்கிறது. கால் கட்டு போட்டா நடக்கும்போது தடிக்கி விழுந்துருவான். இது என்ன ஜோக்கு? உட்காந்து சொன்னா ஒரு மாசம் சொல்லலாம். அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன். அப்ப நின்றுகிட்டே சொல்லுப்பா.
நார்த்துல சுக்கா ரொட்டியை தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு ஒரு மாதிரி பிடிச்சறேன். இட்லினா அவனுக்கு உசுர, முதல்ல அவனுக்கு வைங்க. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்ப்பா, அப்புறம் தான் உங்களுக்கு. எனக்கு தோசை. டேய், ம். சின்ன வயசுல எனக்கு எப்படி தருவ? அப்படி தாடா. இந்த பொண்ணு நான் வடநாட்டுல இருந்து கூட்டு வந்தது நீங்க சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரு கால் கட்டு போடுறதுக்கு தான். देखो इनको शादी करने के लिए तुमको पसंद है? ஓகே, சம்மதம் தான். டேய், இந்த பொண்ணை கட்டிக்கிறடா. என்னடா முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? இல்ல, இந்த வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த எங்க அம்மா என்ன பெத்து போட்டு செத்துட்டா. அனாதையா பிறந்த என்ன ஆதரிச்சது நீயும் அம்மாவும் தான். கற்றத்தாலின்னு சொல்றதை விட்டுட்டு கட்டிக்கிறேன்னு கேக்குறீங்க. என்ன உளறிட்டு இருக்க? சாப்பிடுப்பா. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. கவலைப்படாத, ஒரு ரெபிடெக்ஸ் புக் வாங்கி கொடுத்துறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் தானே கட்டிக்க போறேன். ஆமா. இன்னும் 2 நிமிஷத்துல தமிழ் கத்து கொடுக்குறேன். போலோ தமிழ். 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 அடாடாடா, என்ன உச்சரிப்பு. ஆமா, இவ பேர் என்ன? கோஷல். இது இந்த ஊர்வலத்தெல்லாம் போடுவோமே கோஷல், அதுவா? கோஷல். கோஷல்லா? கோஷல். நல்ல வாயில் நுழையிற மாதிரி இருக்கணும் பேரு. நல்ல சுத்தமான தமிழ்ல இருக்கணும் ஒரு பேரு. நான் ஒரு நல்ல பேரை வைக்கிறேன் பாருங்க. வைங்க. கோகிலா. இது எப்படி இருக்கு? கோகிலா. கோகிலா. என்ன பாடம் படிக்கிற பிள்ளை மாதிரி கை கட்டிக்கிட்டு? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. ஃபர்ஸ்ட் நைட். என்ன பாஷையில பேசி புரிய வைக்கிறது? லைட் அணைச்சிட்டா ஒரே பாஷை தான். கேனா கட்டிப்படி அர்த்தமா? அசத்திடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ இருக்கிற பீகார்ல வெள்ளம் வந்துருச்சுங்கிறதுக்காக இங்க தமிழ்நாட்டுல உண்டியல் ஏந்திரிய உன்னோட சோசியல் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட தேசப்பற்று எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? சரோஜினி. டேய், நாட்டுப்பற்றுல 4 மணி நேரமா நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். ஒரு நாயும் காணோம். நாயின் ஒருத்தர் சிங்காகிறான். நாய் பிடிக்கிறவனா? பஞ்சாப் புயல் நிவாரணி. ஏய், என்ன படிச்சுட்டு பேசாம போற? நான் ஒரு அரசியல்வாதி, அதுவும் மாவட்ட செயலாளர். நான் என்ன கேனையனா? பஞ்சாப்ல எப்பயே புயல் வந்தது? டேய், நீ டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிப்பியா? இல்ல. இந்துஸ்தான் டைம்ஸ்? இல்ல. ஸ்டேட்ஸ்மேன்? இல்ல. நேஷனல் ஹெரால்ட்? இல்ல. பேட்ரியாட்? இல்ல. ஹிந்து? இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸ்? இல்லை. அட்லீஸ்ட் தினமணியாவது படிப்பியாடா? நோ நோ நோ. டேய், அரசியல்வாதிங்கிறத அப்படியே நிரூபிச்சிட்டியாடா. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில செய்திகளையும் போடுற பத்திரிக்கை அத்தனையும் சொல்லிட்டேன். கேட்டுட்டு எருவு மாடு மாதிரி நிக்கிறியாடா. பஞ்சாப்ல புயல் அடிச்சா அந்த நியூஸ் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு இருக்கிற தேசப்பத்துல உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். போடா உண்டியில காசை. 50 ரூபாய் சில்லற இருக்கா? டேய், 50 ரூபாயே சில்லறதாண்டா. 500 ரூபாய் 1000 ரூபாய் தான்டா நோட்டு. போடா. போடா. சொல்ல தாங்க முடியல. இவனே ஒரு கை நாட்டி, இவனுக்கு 2 கைத்தடிகள். போகடா. பீகார் கலெக்ஷன் என்னாச்சு? பஞ்சாப் கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. பஞ்சாப்னாலே கரவன் தானே. எவன் போடுறான்? நானே மிரட்டி வாங்கிட்டு இருக்கேன். ஓ, எனக்கு எவனோ ஒரு முட்டாள் மாட்டினா 500 ரூபாய் போட்டான். என்ன 500 ரூபாயா? எடுத்து பாரு, செல்லாத நோட்டா இருக்க போகுது. வா. என்னடா குப்புசாமி, நீ ரொம்ப ரொம்ப திருந்துட்டியாம? ஆமாங்க. அப்போ நீ சாராயம் ஓட்ட போறதில்ல? ஆமாங்க. என்னடா விசேஷம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. 4 பேரை போல நானும் நாணயமா வாழ ஆசைப்படுறேன். ஏண்டா நாய, நீ நாணயமா வாழறதுக்கு நான் மாசம் 4000 என் மாமூல் இழக்க சொல்றியா? டேய், நீ சாராயம் ஓட்டுற? என்ன சாராயம் ஓட்டுவியா? முடியாதுங்க. முடியாது.
பாடியை கூவத்தில் கொண்டு போய் போடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அநியாயமா லாக்கப்பட்டாலி போலீஸ்காரங்க என் பிள்ளை கொண்டுட்டாங்களே. வீட்டுக்கார ஐயா, நீங்களாவது இந்த அநியாயத்தை கேட்க கூடாதா? இது ஒரு மிலிட்டரி ஆபீசரோட அடின்னு நினைச்சிடாத. இந்தியாவை நேசிக்கிற, இந்திய சட்டதிட்டங்களை மதிக்கிற ஒரு இந்திய குடிமகனோட அடி. வா. கையெடுத்து கும்பிடுறையா. நீ அடிச்சு கொன்னியா குப்புசாமி? அவனோட அம்மா பக்கத்துல இருந்தாலும் இப்படித்தான் அவங்க உயிரும் துடிச்சிருக்கும். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். காலையில சஸ்பெண்ட் ஆர்டர் வரும், வாங்கிக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க சோசியல் சர்வீஸ் பண்றோம். ஒரு காலேஜுக்கு நியூ பிளாக் கட்டி கொடுக்குறோம். அதுக்கு எஸ்டிமேட் 15 lakhs. உங்களால முடிஞ்ச டொனேஷன். அட போப்பா, இப்படிதான் நேத்து ஒருத்தன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதினு 50 ரூபாய் வாங்கிட்டு போனான். அது பஞ்சாப் போச்சா இல்ல பட்டச்சாரத்துக்கு போச்சான்னு தெரியல. டேய் வாங்கடா. மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, பூடான், பம்பர் லாட்டரி 1 கோடி ரூபாய் சார். எது வேணும் சார்? பூடானே வாங்கிக்குவோம். 2 கொடு. இந்தா. டேய், இதுக்கு மட்டும் பரிசு இல்லல, உன்னை கட்சியில இருந்து தூக்கிடுவேன். என்னடா இது? பம்பர் குழுக்கள் 1 கோடி பூட்டான் லாட்டரி. டேய், பூடான் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை 1 கோடி. டேய் படுவா, பூடான்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அந்நிய நாடு. இங்க பார். பாத்துட்டேன். என்ன நக்கலா? எங்கேயோ இருக்கிற பூடான் நாட்டுக்கார அவன் லாட்டரி டிக்கெட்டை இந்தியாவில் விற்கிறான். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் விற்கிறான். இந்த டிக்கெட்டை பாரு. இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் எதுவுமே இல்ல. குறிப்பா பூடானில் இருக்கு, இந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இதுக்கு என்னடா அர்த்தம்? நாங்க வாங்குறோம்னு அர்த்தம். வாயிலே அடிப்பேன். உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தையே நம்புற ஒன்ன மாதிரி சோம்பேறிங்க தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கானுன்னு பூடா நாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் இங்க கட்டுற காலேஜுக்கு டொனேஷன் கேட்கிறேன், நீ பூடா நாட்டுக்கு டொனேஷன் பண்ற. ஐயோ, போடா சோம்பேறி, உழைச்சு முன்னேறதுக்கு வழியை பாடுறான். நம்பரை நோட் பண்ணிருக்கேன்,
இது மட்டும் விளட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆமா, விழுந்துற போகுது. போடா டேய், ஊருக்கு ஒருத்த இதே மாதிரி சீட்டு அச்சடிச்சு வித்துட்டு இருக்கிறான். போடா புண்ணாக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நான் ஸ்டார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். பார்த்தா அப்படி தெரியலையே. இப்போ நீங்க யார் சார்? மிலிட்டரி ஆபீசர். உங்களை பார்த்தா மிலிட்டரி ஆபீசர் மாதிரி தெரியலையே. தம்பி, தாய் கூப்பிடுது. நீ சும்மா இருமா. என்ன விஷயம் சொல்லு. எங்க காலேஜில் சார் ஒரு நியூ பிளாக் கட்டுறாங்க சார். 50 lakhs எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கம்பல்சரியா 7,000 rupees கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். உங்களால முடிஞ்ச டொனேஷன் சார். அப்படியே கொடுத்துருங்க சார். ஓ தட். தம்பி 500 ரூபாய் கேட்கறான்ப்பா. எஸ் சார். நல்ல விஷயம் தானே, இருக்கட்டும். அது என்ன பழக்கம் 500 நோட்டில் அடியில் வச்சுக்கிறீங்க? அது எங்க இஷ்டம். தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நான் ஸ்டார் காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்க காலேஜ்ல ஒரு நியூ பிளாக் கட்டுறீங்க. எஸ் சார். அதுக்கு 15 lakhs எஸ்டிமேட். கரெக்ட் சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியா 7,000 rupees கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க சார்? ஏய், நீ பீகார் வெள்ள நிவாரண நிதி வசூல் பண்ண சரோஜினி தானே? யாரு யார பார்த்து கேக்குறீங்க? நான் யார் தெரியுமா? மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி ஓனரோட ஒரே டாட்டர். எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னா ஒரே பிளாக் செக்ல இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ரோட்ல டொனேஷன் கலெக்ட் பண்றாங்களே, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம்னு பார்த்தா இதெல்லாம் நல்லா இல்ல மிஸ்டர். டிரைவர், போலாமா? காவல் நிலையத்தில் இளம்பெண் கற்பழிப்பு. நேரா போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சுட்டு வந்துருங்க. தமிழ்நாட்டையே வாயில அள்ளி போட்டுக்க நினைக்கிற முதலமைச்சர் நான் அல்ல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பத்திரிகைக்காரன் என்ன வாயில அள்ளி போட்டுக்கிறான். ஒரு டைரக்டர் வீட்டுல குண்டு வெடிச்சதுனால தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டதுயா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு இடத்துல குண்டு, அங்க வெடிச்சு இங்க வெடிச்சு கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்லயே வெடிச்சிருக்க. இது வரைக்கும் ஒரு தீவிரவாதியா நீங்க பிடிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? எதிர்க்கட்சி தலைவர் இதுவரைக்கும் இது கையாலாகாத அரசு, தீவிரவாதிகளை பிடிக்க முடியாத அரசு அப்படின்னு பப்ளிக்ல மேடை போட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுக்கறாராயா இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணணும்னு. யூனியன் ஹோம் மினிஸ்டர் போன் பண்றார் கவர்னருக்கு. தமிழ்நாட்டோட நிலவரம் என்ன கேட்கிறாராயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் என்ன நடக்குது? ஒவ்வொரு நாளும் காலையில வேலைக்கு வந்த உடனே ஒவ்வொரு ஹெட் கான்ஸ்டபிளும் ஏமாந்தவன் எவன் கிடைப்பான்னு பார்த்து 100-200 மாமூல். ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சறவனோட அண்டர் ஹேண்ட் டீலிங். வீட்டுக்கு போற போது 1000-2000 மாமூல். ஒவ்வொரு டிசிக்கும் ஏசிக்கும் பிராத்தல் ஹவுஸ் நடத்துறவனோட ஒரு டீலு. வீட்டுக்கு போற போது அங்க போக வேண்டியது 5000-10,000 மாமூல். இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய பெரிய போலீஸ் அதிகாரிங்க பொண்டாட்டி குழந்தை குட்டிங்களோட கவர்மெண்ட் ஜீப்ல ஊட்டி குத்தாலம் கொடைக்கானல் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல ஓசி ஸ்டே. இந்த மாதிரி தப்பு பண்றவங்க வேலையில இருக்க கூடாதுன்னு ஒரு ரூல் வந்தா 100க்கு 75 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். மிச்சம் 25 பேர் பாவம் உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறானுங்க. நீங்க எல்லாருமே கெட்டவங்க நான் சொல்லல. இந்த நாட்டு மக்களுக்காக ரத்தத்தை கொடுத்த எத்தனையோ பேர் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்கள நம்பித்தான் நான் இந்த பதவிக்கே வந்தேன். அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த தீவிரவாதத்தை நான் ஒழிக்கல. இந்த சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது போறேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்ச போனி ஆகல. அவங்க எப்படியும் தீவிரவாதியை பிடிச்சிருவாங்க. நீ எப்பயும் ஆட்சியை பிடிக்க போற? நீ எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவேன்ற நம்பிக்கையில நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு பூரா உன் கட்சிக்கே அழுத்து தொலைச்சேன். இப்ப அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு. நீ எப்போ ஆட்சியை பிடிக்கிறது? நான் எப்போ விட்ட காசை பிடிக்கிறது? எங்க கட்சிக்கு என்ன சும்மா பணம் கொடுத்த? ஃபேக்டரி ஓனர்ங்கிற பேர்ல தீவிரவாதிகளுக்கு ஆயுத சப்ளை பண்ண. பெருசா பேசுறீங்க. அது கூட தலைவர் தான் கேட்க அனுப்பிச்சு விட்டாரு. இதுக்கு தான் பேட்டர் இப்படி எல்லாம் பெரிய கூடாதுன்னு சொன்னா கேட்டீங்களா? யோ, உங்க தலைவர் மட்டும் பெரிய ஒஸ்தியா? அவரும் ஒரு காலத்துல பீச்ல சுண்டல் வித்தவரையா? சரி மேட்டுக்கோங்க. எல்லாம் இந்த டேவிட்டால வந்தது. இங்க உட்காந்து பேசி பிரயோஜனம் இல்ல. ஏத்தாப்ல உட்காரணும். சிஎம் ஏத்தாப்ல. அப்பதான் பிராக்டிகல் ப்ராப்ளம் என்னன்னு புரியும். தீவிரவாதிகளுக்கு நாம் உதவி பண்றோம், பணம் கொடுக்கிறோம், வெப்பன் சப்ளை பண்றோம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க உதவி நமக்கு தேவையில்லை.
அவங்க செயலே நமக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் அவங்களோட லிமிட்டா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 6 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. அது வரைக்கும் இந்த மண்ணில் தீவிரவாதம் நீடிக்கணும். அதை சொல்லியே இந்த ஜனங்கள்கிட்ட ஓட்ட வாங்கணும். நான் ஜெயிக்கணும். ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால நாம எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ எப்படி விட்ட சிஎம் இந்த அளவுக்கு டென்ஷனாக? நீ எப்படி விட்ட? பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே சொல்றதுக்கு. இது வரைக்கும் தீவிரவாதிகளை பிடிக்காம இருக்கேன் பாருங்க, அதுக்கே நீங்க என்ன பாராட்டணும். தலைவரே, வர்ற தேர்தல்ல பெண்களுக்கு பாதி சீட்டை ஒதுக்கிடணும். அட நான் எதுக்கு சொல்றேன் புரியுதா? புரியுது புரியுது. புரிஞ்சுது. தலைவரே, என்ன இது? என்னுடைய ராஜினாமா லெட்டர். ஏன் எதுக்கு? தமிழ்நாட்டிலே நம்ம கட்சியில அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ நான் தான். அத்தனையும் கள்ள விட்டு தலைவர் தான் ஆள் அனுப்பிச்சாரு. நம்ம கட்சிக்கு அதிகமா தேர்தல் நிதி வசூல் பண்ணி கொடுத்த ஒரே எம்எல்ஏவும் நான் தான். ரவுடிங்களை வச்சு கலெக்ஷன் பண்ணது எனக்கு தெரியாது. சரி சொல்லு. ஆனா ஸ்டேட் லெவல்ல எனக்கு இதுவரைக்கும் எந்த பதவியும் கொடுக்கல. அதனால தான் ராஜினாமா பண்றேன். சரி போ. எலெக்ஷன் முடிஞ்சதும் நான் போட்டு வச்சிருக்க மந்திரிங்க லிஸ்ட்ல உன்னே தான் ஆளா போட்டு வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன். வர்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை தீவிரவாதிகளுடைய ஒழிப்பு தினமா நான் கொண்டாட போறேன். அன்னைக்கு நீ தான் நம்ம கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளருங்கிறத மக்களுக்கு அறிவிக்க போறேன். ரொம்ப நன்றி தலைவரே. நல்லாரு நல்லாரு. தலைவரே, என்னையா ஸ்டேட் லெவல்ல எனக்கு பதவி கொடுக்கணும்ட்டு இப்ப எவனுக்கு தூக்கி கொடுக்குறீங்களே? அதுக்கு உனக்கு இன்னும் டைம் இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. ஏந்திரிப்பா. என்னப்பா விசேஷம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஐயா. என்ன ஐயா உங்க கையை காயப்படுத்திக்கிட்டீங்க? ஏப்பா 10 வருஷமா ஏன் பிறந்த நாளைக்கு நீ வந்து உன் கையை பிளேடால கிழிச்சுக்கிட்டு ஓ ரத்தத்தால ஏன் நெத்தியில பொட்டு வச்சியே. ஒரே ஒரு தடவை இந்த தொண்டனுக்காக நான் அதை பண்ணக்கூடாதா? தலைவரே, ரத்த தானம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு ரத்த தானத்தை நான் பார்க்கவே இல்லை. பாரத மாதாவுக்கு ஜே பாரத மாதாவுக்கு. ஜே நைட்ல ஒரு கிராண்ட் மீட்டிங். சுதந்திர போராட்டத்தில் தீக்குளிச்ச வீரர்களுக்கு பண முடிப்பு கொடுக்குறோம். செத்து போனவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? செத்து போனவங்க வந்து ஓட்டு போடும்போது பண முடிப்பு கொடுக்க முடியாதா? ஆமா, அதுக்கு நீங்க ஏதாவது நன்கொடை கொடுக்கணும். आप लोग क्या बोल रहे हैं? मुझे समझ नहीं आ रहा है. बहन जी, சும்மாரிஜி, எங்க மண்ணில பிறந்த ஒரு தமிழ வேற ஸ்டேட்டுக்கோ வேற கண்ட்ரிக்கோ பொழப்புக்காக கூட போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்நிய லாங்குவேஜ் நாங்க உள்ள நுழைய விடுறது இல்ல. நாங்க திருவோடு ஏந்தினா கூட எங்க மண்ணில் தான் ஏந்துவோம். ப்ளீஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ஹெல்ப் மீ. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. பாரத மாதாவுக்கு ஜே பாரத மாதாவுக்கு ஜே பாரத மாதாவுக்கு ஜே பாரத மாதாவுக்கு 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 பாரத மாதாவுக்கு. பேக்கர் போயிட்டான், நம்ம போலாம். நீங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். விடியா. இப்போ என்ன? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரணும், அவ்வளவுதானே? நீ நேர்மையான ஆளா இருந்தா நாங்க இருக்கிற ஏரியா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போ. போங்க. கும்பிடுறம்மா. என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறம்மா. உங்க பேத்தி டெலிவரிக்காக வந்திருந்தாங்களே, குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துச்சுமா. என்ன குழந்தை? பொம்பளை பிள்ளை. ஏன் இப்ப இருக்கிற பொம்பளைங்க பத்தாதுன்னா? பேர் கூட வச்சாச்சுமா. உன் பேர் தான் சரோஜினி. இன்னும் கொஞ்சம் தூரம். Good morning. Sundar, where are you put up? I am staying at 16 Yermalai Street. Rekha, why are you learning English? Because of English is a world language. If I learn English, I can travel to many countries. रामू, तुम्हारा बाप का नाम क्या है? मेरा बाप का नाम मुनुसामी. मीनाक्षी, तमिलनाडु के मुख्यमंत्री कौन कौन था? पहले आंध्र केसरी प्रकाशम था, उनके बाद ओमंदूर रामसामी था, फिर कुमार स्वामी राजा था, आगे मूधन्य राजाजी था, उनके बाद पेरुम तलेवर कामराज था, फिर भक्तवचलन था, उनके बाद அறிஞர் அண்ணா था, फिर कलाஞர் करुणानिधि था, उनके बाद புரட்சி தலைவர் எம்ஜிஆர் था, आगे ஸ்டாப் இட். இதுக்கு மேல வேற யார் பேரையாவது சொன்ன
ஆமா சாரி சார், எங்க காலத்துல இதையெல்லாம் படிக்கூடாம ஆக்கிட்டாங்களேங்கிற ஒரு டென்ஷன்ல தான் நான் நிறுத்திட்டேன். உங்களை எதுக்காக அழைச்சிட்டு வந்தேங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். ஒரு தமிழ இந்தியா பூரா போய் பிழைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஹிந்தி கத்து கொடுக்குறோம். ஒரு தமிழ உலகம் பூரா போய் வாழணுங்கிறதுக்காகத்தான் இங்கிலீஷ் கத்து கொடுக்குறோம். பணக்காரங்களுக்கும் பங்களாவாசிகளுக்கும் மட்டுமே சொந்தமான இந்த மொழியை பாமர ஜனங்களையும் படிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பள்ளிக்கூடத்தையே நடத்துறோம். இந்த ஸ்லம்முக்கு ஒரு நல்ல ஸ்கூல ஆரம்பிக்கலான்னு கலெக்டர் கிட்ட எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம், நடக்கல. சரி, நாமளே ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுல வர டொனேஷன் வச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். டொனேஷன் கலெக்ட் பண்ண போற இடத்துல எல்லாம் என்ன பார்த்து ஃபோர்ஜரி பண்றியான்னு கேக்குறான், இல்ல பெட்டுக்கு வரியான்னு கேக்குறான். அதனால தான் தேசத்து மேல பாரத்தை போட்டு இந்த தேசிய கொடியை கையில தூக்கி உண்டியல் ஏந்தி இந்த ஸ்கூல்ல நடத்துறோம். இப்ப நீ எந்த ஸ்டேஷனுக்கு போலாங்கற? A1 போலாமா? அங்க ராஜகோபால் இன்ஸ்பெக்டர், B2 சுப்பிரமணியம், C3 சுந்தரேசன், D4 காளிமுத்து போலாமா? கம். என்ன பழைய கேடியா இருப்பேன்னு பாக்குறியா? இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் நான் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்திருக்கேன். நான் வேலை பார்த்த ஸ்டேஷன்ல எல்லாம் யாராவது 4 பேர் சஸ்பெண்ட்ல இருப்பான். எவனாவது லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சா ஆன்டி கரப்ஷன் ஆபீஸ்க்கு நான் தான் இன்ஃபார்மராவே இருப்பேன். ஒரு நாள் எனக்கே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டானுங்க. நான் சஸ்பெண்ட்ல இருந்த காலத்துல என்ன சோசியல் சர்வீஸ் பண்றவனா மாத்தின பெருமை இவ்வளவு தான் சேரும். என்ன பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க சார். I love you. 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 இந்த பார், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நீ விரும்புறியா? ஆமாயா. நான் முதலமைச்சர் ஆகணும்னு நீ ஆசைப்படுறியா? நீங்க முதலமைச்சராகிறதுக்கு என் உயிரையே கொடுப்பையா. அப்ப சுதந்திர தின விழா பொதுக்கூட்டத்துல நீ என்ன சுட்டுடு. இந்தா. ஐயா, பயந்துட்டியா? ஒன்னும் ஆயிராதுப்பா. ஃபங்க்ஷன்ல குறிப்பா மாரிமுத்திய மேலைக்கு சால்வா போத்துறப்ப நீ சுடுற, நாங்க விளைவிக்கிறோம். நீ என்ன சுட்ட பிறகு இந்த நோட்டீஸ் அங்க வீசிடு. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணும். போலீஸ்ல நமக்கு ஆள் இருக்குப்பா. உன்னை எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவேன்னு வச்சுக்க. எதுக்காக இதை செய்ய சொல்லுன்னு தெரியல. தீவிரவாதத்தை ஏத்ததுக்காக தீவிரவாதிகள் என்னை சுட்டுட்டான்னு அடுத்த பாலையில நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம். நான் பிறந்த இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக, நான் நேசிக்கிற என் தலைவன் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக இதை நான் தான் செய்வேன். நான் மட்டும்தான் செய்வேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அணுகுண்டு ஆறுமுகம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த இயக்கத்தின் பிரச்சார பீரங்கி அண்ணன் அணுகுண்டு ஆறுமுகத்திற்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஏன் கழுத்துல போட்டுக்காம வீசிட்டீங்க? எதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியும்? வெடிகுண்டு வச்சிருந்தா சொல்ல முடியாது, நீயே வச்சாலும் வச்சிருப்ப. போயா. எனக்கு முன்னால் பேசியவர் தீவிரவாதிகளை பற்றி பேசினார். ஆனால் நான் அதை பேச போவதில்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். சார், தேர்தல் நிதி போடுங்க சார். போடுங்க சார். போடுங்க சார். போடுங்க சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணுக்கு மேல் விண்ணிலே விளையாடும் வெண்ணிலவு தமிழ் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்று அந்த நிலாவை பிடித்து வந்து தமிழகத்தின் மத்தியில் தோரணை கட்டி தொங்க விடுவோம். செருப்பால் அடிப்பேன் நாயே. நிலா என்ன உங்க வீட்டு மாறாடா புடிச்சிட்டு வந்து கட்டுறதுக்கு? பாடுவா. சார் போடுங்க சார். சின்னசாமி, நம்ம தலைவர் தான் அடுத்த சிஎம். நீ குடிடா. குடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் கடலுக்குள் ஆளுக்கு ஒரு ஏக்கரா பட்டா போட்டு கொடுப்போம். நிறுத்துங்க. இப்ப எதுக்காக நீங்க கையை தட்டினீங்க? கடலையே அவன் பட்டா போட்டு கொடுக்குறேங்கிறான். அங்க போய் நீங்க குடும்பம் நடத்த முடியுமா, இல்ல விவசாயம் பண்ண முடியுமா? உங்களை மாதிரி கிறுக்கறங்க இருக்கனால திரும்ப திரும்ப உனக்கு வரானுங்க. டேய், மேடை விட்டு ஓடி போயிரு. ஆகவே பொதுமக்களே, நம் மண்ணில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், வறுமையை விரட்ட வேண்டும். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் கேடிஆர் அவர்கள். அதனால் தான் சொல்கிறேன், வருகின்ற தேர்தலில் அவரை தோற்கடித்து முதலமைச்சராக்குவோம். இப்பொழுது நம் இயக்கத்தின் தலைவருக்கு இந்த பகுதியை சேர்ந்த வட்ட செயலாளர் மாலை அனுப்பார். எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலங்க.
மூஞ்சிய மூணு வச்சுட்டு மாலை போட்டா பாரு. வருங்கால முதல்வர் கேட்டியா? வருங்கால முதல்வர் கேட்டியா? டேய், என்ன யார பார்த்தாலும் வருங்கால முதல்வர்னே சொல்றீங்க? ஒரு சேஞ்சா இருக்கட்டும், வருங்கால பிரதமர் வாழ்கன்னு சொல்லுங்க. வருங்கால பிரதமர் கேட்டியா? பிரதமர் ரேஞ்சு காசு போடு. முடிஞ்சது போதும் குளினே. சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியிலே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் தீவிரவாதிகள். வெள்ளையனின் அணுகுண்டுக்கு அஞ்சாமல் வாழ்ந்த நாம் இன்று தீவிரவாதிகளின் வெடிகுண்டுக்கு அஞ்சி வாழ்கின்ற நிலை எங்கும் நிலை வருகின்றது. இதற்கு காரணம் ஆட்சியில் இருப்பவர்கள். நமது இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் எனது பாசமிகு தம்பியுமான மாரிமுத்து அவர்கள் இதை பற்றி பல முறை சட்டசபையிலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவிரவாதத்தை எதிர்க்கும் பணியில் நெஞ்செழுத்தத்தோடு எனக்கு தோள் கொடுத்து நிற்பதை பாராட்டியும் அவருக்கு பரிசாக ஒரு பதவியை இந்த விழாவிலே உங்கள் முன் அளிக்க இருக்கின்றேன். இன்று முதல் தம்பி மாரிமுத்து அவர்கள் நமது இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவார் என்பதை உங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் வாழ்க. கத்துடா. எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருவேன், நீ உன் பேரை சொல்லுவேன். ஜிந்தா வாழ்க, ஜிந்தா வாழ்க, ஜிந்தா வாழ்க, ஜிந்தா வாழ்க, ஜிந்தா வாழ்க, ஜிந்தா வாழ்க. அவன் கையில் என்ன பிட் நோட்ஸை வச்சு செத்து போன தீவிரவாதிங்க நியூஸ் கொடுத்துரு. இப்போ தேசிய கீதம்.
உயிரை விட தேசம் பெருசு, தேசிய கீதம் பெருசு நினைச்ச உன்னுடைய தேசபக்தியை நான் பாராட்டுறேன். இதை பாரு, உனக்கு எப்ப வேணும்னாலும் என்ன உதவி வேணும்னாலும் நீ என்ன வந்து பார்க்கலாம். உன் பேர் என்ன? பகவத் சிங். அதான் நெஞ்சில இவ்வளவு உறுதி. அன்னைக்கு 2 நிமிஷம் தாமதிச்சிருந்தா கூட அந்த பிராம்பலாஸ்ட நம்ம 2 பேரும் செத்து போயிருப்போம். உன்னை இந்த மிலிட்டரி கர்னல் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன்னுடைய தேசப்பற்றுக்கு தகுதியான வேலையில் தான் இருக்கிற. உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். உட்காருப்பா. தேங்க்யூ சார். என்ன விஷயமாப்பா வந்திருக்கிற? தலைவர் கேடிஆர் நடத்தின மீட்டிங்ல அவரை சுட முயற்சி பண்ணதா ஒருத்தனை தீவிரவாதின்னு சுட்டு கொன்னாங்களே, அவன் தீவிரவாதி இல்ல சார். கேடிஆரோட கட்சி தொண்டை. அவன் கேடிஆர் மேல வெறித்தனமான அன்பு வச்சிருந்தவன். எதை வச்சுப்பா சொல்ற? அவன் என் கூட பிறக்காத சகோதரன், என் கூட ஒன்னா வளர்ந்தவன். இந்த பாருங்க சார், 12 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கட்சியில அவன் மெம்பரா இருந்திருக்கான். இது கேடிஆரோட போன பர்த்டேக்கு ரவி தன்னோட ரத்தத்தாலே அவருக்கு பொட்டு வச்சது. இப்பேற்பட்ட தீவிரமான ஒரு தொண்டனை போலீஸ்காரங்க தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான மறுப்பும் கேடிஆர் கொடுக்கல. அதனால ரவியோட சாவுக்கும் கேடிஆருக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். அது மட்டும் இல்ல சார், பல ஆயிரக்கணக்கான ஜனங்க கலந்துகிட்ட பொதுக்கூட்டத்துல நூற்றுக்கணக்கான போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்த இடத்துல ஒரு தீவிரவாதியை போலீஸ் ஆபீசர் நினைச்சிருந்தா பிடிச்சிருக்க முடியும். ஆனா அவனை பிடிக்காம சுட்டு கொண்டு இருக்காங்க. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு சந்தேகம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவனை தீவிரவாதின்னு சொன்னதுனால கேடிஆர் ஒரு ஹையர் போலீஸ் ஆபீசரும் உங்க கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க ஆட்சியில நீதி சாகக்கூடாது சார். அதை சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். நான் வரேன் சார். 1 மினிட் உட்காருப்பா. நான் சொல்றபடி நீ செஞ்சா நீ நினைக்கிறபடி நீதியை காப்பாத்திடலாம். நீ ஆர்மியை விட்டுட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு வரணும் சார். உன்ன மாதிரி தேசப்பற்று உள்ள ஒருத்தன் தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்தா தான் இந்த தேச துரோக கூட்டத்தை பிடிக்க முடியும் சார். இதை பாரு, இந்த கேஸை நீ தான் எடுக்கிற, நீ தான் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ற. சார், ப்ரொசீஜரா ஆர்மியை விட்டுட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு உன்னை கூட்டிட்டு வரது என்னுடைய பொறுப்பு. சாரி சார், இந்தியாவுக்கு சேவை செய்யணும் தான் நான் மிலிட்டரியிலே சேர்ந்தேன். தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கு. ஓகே சார், நடந்த சம்பவம் ஒரு தேச துரோகங்கிறனால உங்க விருப்பப்படி நான் தமிழ்நாடு போலீஸ்ல ஜாயின் பண்றேன். வெல்கம் டு தி டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் பகவத் சிங். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். இந்த டிவிஷன்ல இருக்க முக்கியமான கேஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அப்படியா? என்னென்ன ஃபைல்ஸ் சொல்லுங்க. இது ரவுடி ரங்கசாமியோட ப்ரீவியஸ் ஃபைல். இது சுமக்லர் இஸ்மாயிலோட ரிப்போர்ட். இது மருதுவோட ஃபைல். இது வரைக்கும் 4 மர்டர் பண்ணியிருக்கான். இவன் சாதாரணமான ஆள் இல்ல, ப்ரொஃபஷனல் கில்லர். அப்புறம் அவ்வளவுதான். 4வது ஃபைல் என்ன? அது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கேடிஆர் மீட்டிங்ல ஒரு தீவிரவாதியை நம்ம டிபார்ட்மெண்ட் சுட்டு கொன்னதே அந்த ஃபைல் தானே இது? ஆமா, அதேதான். கொண்டா. Now you can go. இத பாருங்களேன். யோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு தெரியாதயா? எனக்கு மட்டும் தெரியுமாக்கா. இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் நம்ம கட்சியில அறிவியல்னு சொல்லுவாங்க. அப்போ வச்சுக்க. வாப்பா, புத்திசாலித்தனமாவும் பிழைக்க தெரிஞ்சானாவும் இருக்க. நான் தான் முதலமைச்சராக போனேன்னு புரிஞ்சுக்கிட்டு டியூட்டி ஜாயின் பண்ண உடனே முதல்ல என்னை பார்க்க வந்த போலீஸ் ஆஃபீஸர் நீ தான்.
தம்பிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குல்ல? இதுல என்னங்க சந்தேகம்? அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தானுங்க. தம்பியை ஐக்கி வீரப்பணம் பிடிக்க காட்டுக்குள்ள அனுப்பிச்சிருவோம். ஷட் அப். நான் உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கேன். குட்டியை போட்டு குழப்ப வேணாம், பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. பேசாம இரு. சரி, என்ன விசாரிக்கணும் கேளுப்பா. நீங்க நடத்தின சுதந்திர தின விழா பொதுக்கூட்டத்துல உங்களை சொல்றதுக்கு ஒருத்த முயற்சி பண்ணான். ஆமா, சுட்டா குறி தவறிச்சு. சும்மாரியா? அப்படி சொல்ல முயற்சி பண்ணவன் ஒரு தீவிரவாதி. அதை நான் சொல்லல, உங்க டிபார்ட்மெண்ட் சொல்லுச்சு. அப்கோர்ஸ். இப்ப நான் சொல்றேன், உங்களை சுட்டவன் தீவிரவாதி இல்ல. அவன் உங்க கட்சி தொண்டன். அவன் என் கட்சியில தொண்டனா இருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ்ல தீவிரவாதியா மாறி இருக்கலாம். ஏன், இந்த ஆளு கூட 6 மாசத்துக்கு முன்னாடி ஆளுங்கட்சியில இருந்தாரு, இப்ப என் கட்சியில மாவட்ட செயலாளர். உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை. அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற வரைக்கும் அவன் உங்க கட்சி தொண்டன் தான். இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டரை செக்யூரிட்டியா கொள்ளலையா? என்னை கொல்றதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் என் கட்சி தொண்டா மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. அட என்னப்பா யோசிக்கிற? அரசியல்னு அப்படி இப்படித்தான் இருக்கும். அடுத்தாப்புல யார் முதலமைச்சரா வருவா, நம்ம ப்ரொமோஷன் எப்படி, அது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். போனக்கே தெரியாது பிள்ளையா இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. வரேன். சென்ட்ரல் ஜெயில் போயிருக்கீங்களா? எதுக்கு? இல்ல, அரசியல் தலைவரா இருக்கீங்க, உங்க பிறந்த நாளைக்கு கைதிகளுக்கு கண்டிப்பா இனிப்பு வழங்கியிருப்பீங்க, அதுக்காக கேட்டேன். அப்பா, நான் பார்த்ததே இல்லைங்க. நான் போனதே இல்லை. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் அழைச்சிட்டு போறேன். இவன் பேர் நோட் பண்ணிக்க. பகவத் சிங். ஆகஸ்ட் 15 கேடிஆர் மீட்டிங்ல எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். பத்திரிக்கையில போடுற ஸ்டில்ல தவிர மத்ததெல்லாம் நாங்க டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சார். இந்த சிஎம்மோட ஸ்டில் எப்ப எடுத்தது? நேத்து எடுத்ததா? சொல்லு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலம் தொகுதி எம்எல்ஏ இறந்தாரு, அப்ப எடுத்தது சார். அப்ப எடுத்த ஸ்டில்லாம் உங்ககிட்ட இருக்கு, இப்ப எடுத்தது இல்லையா? நெக்ஸ்ட். இவர் தான் அணுகுண்ட ஆறுமுகம், அந்த கட்சியோட தென் சென்னை மாவட்ட செயலாளர். நெக்ஸ்ட். சார், இவர் தான் எம்எல்ஏ மாரிமுத்து, அந்த கூட்டத்தில் அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா கேடிஆர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட். அந்த தீவிரவாதி கேடிஆர் சுட முயற்சி பண்ணும்போது தவறி போய் மாரிமுத்து மேல பட்டது இது. கேடிஆருக்காக உயிர் தியாகம் பண்ணானே, அவன் தான் இவன். நோ, அவன் ஜனங்களை நோக்கி ஓடுறத பார்த்தா ஒரு தலைவனுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ண நினைச்ச மாதிரி தெரியல. அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் போராடி இருக்கிறான். தெரியல? ஒரு தலைவர் சுடப்பட்ட அதே ஸ்பாட்ல அதே டயத்துல ஒருத்தன் தீ குளிச்சிருக்கான்னா, அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் முன்கூட்டியே தெரிஞ்சு வந்தானா? கையோட பெட்ரோல் டேங்க் கொண்டு வந்தானா? யோசிக்க வேண்டிய விஷயம் சார். நெக்ஸ்ட். 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 சார், நான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல ஒரு முக்கியமான ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கு. யாரு? பாரதி நகர்ல சரோஜினின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்கள விசாரிச்சா சின்னச்சாமி யார் தீ வச்சு கொடுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வெல் டன், கேரி ஆன். தேங்க்யூ சார். Twinkle, twinkle, little star. Twinkle, twinkle, little star. How I wonder what you are. How I wonder what you are. How I wonder what you are.
இது மாதிரி விஷயத்துல நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணி தான் வழக்கம். சோஷியல் சர்வீஸ்னா என்ன அர்த்தம்னு தெரியல. அவர் பாஷையில க்ளோஸ் பண்ணிடுவார்னு அர்த்தம். சுமார், அது குழந்தை பாவம், ஏதோ பச்சை குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியன்ற பரிதாபத்துல சொல்றேன். ஃபாலோ பண்ணிக்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீ கேடிஆர் கூட்டத்துக்கு போயிருக்கிற. அங்க ஜிந்தா ஒருத்தனை, அவன் பேரு என்ன, சின்னசாமிய தீ வச்சு கொளுத்தி இருக்கிறான். அத நீ பார்த்திருக்கிற. இப்ப போலீஸ் உன்னை விசாரிக்க வருது. வர்ற போலீஸ்காரங்கிட்ட நீ என்ன சொல்றன்னா, சின்னசாமி தானே பெட்ரோலை ஊத்திக்கிட்டு அவனே கொளுத்திக்கிட்டான்னு சொல்ற. அப்படி சொல்லலன்னு வச்சுக்க, சின்னசாமிக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் இவங்களுக்கும். உன்னையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் மொத்தமா வச்சு கொளுத்திடுவேன். யாரும் ஏய் வாங்கடா வாங்கடா, எல்லாரும் வாங்கடா. என்னைக்கு இல்லாம நம்ம தெருவில் இன்னைக்கு போலீஸ் ஜீப் வருது. அது என்னன்னு பாத்துருவோம். அட நம்மாளு வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு வர்றானா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி கேடிஆரோட மீட்டிங் போயிருந்தியா? போகல. போயிருக்க. போகல. நீ போயிருக்க. அங்க ஒரு கட்சி தொண்டனை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அத நீ பாத்திருக்க. நான் தான் போகலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி பாத்துக்க முடியும்? சொல்லு, அவனை யாரோ பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. அத நீ பாத்திருக்க. இல்ல இல்ல இல்ல. போய். நான் உங்களை கட்டிக்க போறவ. நான் போய் சொல்வேனா? அந்த ஆள் உன்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டதே தப்புமா? கேடிஆருங்கிறவர் எவ்வளவு பெரிய லீடர். அவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தீ குடிச்சது அதிசயமா? அதுக்கு போய் உன்னை கை நீட்டி அடிச்சது பெரிய தப்பு. சும்மா இருங்கண்ணே. ஜிந்தானு ஒருத்தன் தீ வச்சு கொடுத்துறதை நான் பார்த்தேன். சார், நீங்க வரலாம். என்ன மன்னிச்சுப்பா. சஸ்பெண்ட் ஆர்டர் முடிஞ்சு இன்னைக்கு தான் நான் டியூட்டில ஜாயின் ஆயிருக்கேன். என் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ண எனக்கு பிடிக்கல. நீங்க ஒருத்தனை தீ வச்சு கொளுத்துறத பத்தி விசாரிக்க வந்திருக்கீங்க. நான் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தீ வச்சு கொளுத்தப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. யார் அந்த ஜிந்தா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நேர்ல பார்த்தா அடையாளம் காட்டுவேன். சார், ஒரு நிமிஷம். ஒரு ரவுடி கும்பலே வந்து இவளை மிரட்டிட்டு போயிருக்கிறத பார்த்தா இந்த கேஸ்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் இவளுக்கு ஆபத்தா முடியும் சார். ஸ்கூலுக்கு பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே இந்த பொண்ணு வெறும் சரோஜினியா இருந்தா தானே மிஸ்ஸஸ் பகவத் சிங் ஆயிட்டா? நம்ம நேரத்தை பாட்டியா? எந்த டீச்சரை நாம மிரட்டிட்டு வந்தோமோ அவ அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்டாட்டி ஆயிட்டா. இப்ப என்ன பண்றது சொல்லு? அவளை க்ளோஸ் பண்ணணும். அவளை கொல்ல போறீங்களா? சிந்தாவை கொல்லுங்கடா. ஜிந்தா சத்ரா கடை மூடுங்கடா. ஜிந்தா சத்ரா கடை மூடுங்கடா.
நான் செத்துட்டேன்னு சொல்லி ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்து கடையை மூட சொல்லி கலாட்டா பண்றீங்களா? யாருடா நீங்களா? இவங்களா போலீஸ் ஆபீசர்ஸ். உன்னை பிடிக்கிறதுக்காக உன்னோட ப்ரீவியஸ் ஜெயில் பயோடேட்டா எல்லாம் புரட்டிட்டேன். இதுதான் உன்னோட ஏரியான்னு தெரிஞ்சது, ஆனா எக்ஸாக்டா எங்க இருக்கேன்னு தெரியல. அதனாலதான் இந்த டிராமா. இது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அடின்னு நினைக்காத. இந்தியாவை நேசிக்கிற, இந்திய நாட்டு சட்டத்திட்டங்களை மதிக்கிற ஒரு இந்திய குடிமகனோட அடி. வா. பிடிச்சிருக்கேன். இப்ப நானும் குடிமகன். உன் பாசையில சொல்ல போறா இந்திய குடிமகன். இப்ப வாடா. நில்லு. குடிமகன் சொன்ன சரிதான். இந்தியாவில் எந்த குடிமகனுக்கு தொப்பியும் துப்பாக்கியும் கொடுத்திருக்காங்க? Oh!
ஏடா சின்ன ஜம்பி கொளுத்துன? ஏடா சின்ன ஜம்பி கொளுத்துன? கொளுத்த சொன்னாங்க. யாரா கொளுத்த சொன்னது? யாரா கொளுத்த சொன்னது? சொல்றா, யாரா கொளுத்த சொன்னது? அசிங்கமல்ல பேட்டர் ரோடிமா நடு ரோட்ல சண்டை போட்டு இருக்க, அதுவும் பப்ளிக்கா. எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிக்க வேண்டியதானே? சார் அது வந்து ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை வர வர மரியாதை குறைஞ்சிட்டே வருது. இதுல வேற நடு ரோட்ல மொரட்டு புத்தியை காமிச்சிட்டு இருக்க. இல்ல சார், நான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல இவன் முக்கியமான விட்னஸ். அட சுமாரியா, ஏற்கனவே மேல 27 கேஸ் இருக்கு. குண்டாஸ்ல இவனை நானே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். உன்னால டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை வாங்கி தர முடியலனாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கி தந்துடாத. நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை ஒரு அக்கி சுட்டு கொண்டுட்டு ஓடனா பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? அதான் சுட்டேன். இப்படி ஏதாவது ஏடா கூடமா நடக்குன்னு தெரிஞ்சுதான் சேஃப்டிக்கு ஜிந்தாவோட கையால ஏற்கனவே நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அங்க பாருங்க. பெல் அடிச்சா உடனே வந்து கதவு திறக்க மாட்டியா? வர வர திமிரு ஜாஸ்தி ஆகி போச்சு உனக்கு. டியூட்டி முடிஞ்சு வரும்போது 1000 டென்ஷன்ல வருவேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிய. என்னடி இது? அது தெரியுது, ஏன் என்னங்க இருக்கு? பொறுப்பா வேலையை பாரு, இல்ல முடியலன்னா சொல்லு, வேலைக்கு ஒரு ஆள் வச்சுட்டு போறேன். அவன் கோபம் உண்மையில இல்லம்மா, டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது நடந்திருக்கலாம். புருஷன் நெருப்பா இருக்கும்போது பொண்டாட்டி நீரா இருந்துட்டா தானா குளிர வச்சிடலாம். சார் 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 கூப்பிடல. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க அண்ணன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதி வசூல் பண்ணும்போது பார்த்திருப்பேன். என் தம்பி காலேஜ் டொனேஷன் பிரிக்கும் போது பார்த்திருப்பேன். இல்லையே, சந்தேகமா இருக்கேன். எங்க பிறப்பையே சந்தேகப்படுறியாடா? இதுக்காக எங்களை மாதிரியே இருந்து செத்து போயிட்டானே எங்க அப்ப, அவனாடா வந்து பதில் சொல்ல முடியும்? பெரிய தெய்வமன் பரம்பரை, ஒரு பப்ளிக் லைஃப்ல உள்ளவனே உள்ள முடிச்சு வச்சிருக்கே. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் போலீஸ் ஸ்டேஷன்ல மிதிக்க வச்சிட்டியே. ஓ, நீ மாவட்டவனா? மாவட்டம்? ஐயா மாவட்டங்களா?
மாவட்ட செயலாளர்னா என்னங்க அர்த்தம்? மந்திரி ஆக போறேன்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ஸ்டேட் லெவல் அது வரைக்கும் தான் உத்தேசங்களா இல்ல சென்ட்ரல் வரைக்கும் ஐடியாவா? ஏன் சென்ட்ரல் லெவலுக்கு போக கூடாதா? அப்படி போடு. அப்போ பாலிடிக்ஸ கரைச்சு குடிச்சிருப்பீங்க. நீ தமிழ்நாடா வேற ஸ்டேட்டா? இந்த அணுகுண்டு ஆரம்பத்தை பத்தி தெரியாம இருந்திருக்கியே. இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் என் ஃபிங்கர் டிப்ஸ்லயா? அப்படிங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? பத்தியா, பாலிடிக்ஸ் சம்பந்தம் இல்லாததான் கேட்க கூடாது. சரி, எத்தனை பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியுமா? நான் வேர்ல்டு அளவுக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கிராமத்தை பத்தி கேக்குறிய. சரி, எத்தனை ஊராட்சி ஒன்றியம், எத்தனை முனிசிபாலிட்டி, எத்தனை கார்பரேஷன் இருக்குன்னா தெரியுமா? நான் இந்தியாவுல இருக்கிற 90 கோடி மக்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்திய சிந்தனைக்கே வந்துருவோம். இந்தியாவுல எத்தனை ஸ்டேட் இருக்கு? காபி எஸ்டேட், டீ எஸ்டேட், ஏலக்காய் எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், அப்புறம் ரியல் எஸ்டேட், இப்படி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை எஸ்டேட் இருக்கு தெரியுமா? பரதேசி நாயே, இந்தியாவுல 27 ஸ்டேட் இருக்கு. எதுன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்க. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், கோவா, அசாம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், மேற்கு வங்காளம், ஒரிசா, அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, திரிபுரா, டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. இவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருக்கிற நானே இன்ஸ்பெக்டரா தாண்டா இருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சனாலதான் நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க. தெரியாதனாலதான் நாங்க எதிர்க்கட்சி, பின்னாடி மந்திரி. கரெக்ட். கரப்ஷன்ல கவர்மெண்ட் டிசால்வ் ஆகுமே, அப்போ உங்க கையில விளங்க மாட்டறதுக்கு நாங்க தான் வருவோம். ஆட்சியை பிடிச்ச உடனே தானே கவர்மெண்ட் டிசால்வ் ஆகும். அதுக்கு முன்னாடி உன் வேலைக்கு வேட்டி வச்சா? அப்படி போடு. டேய், பெரிய பெரிய ரவுடிங்களை நாங்க பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிளேட் எடுத்து எங்க உடம்பையே கீறிக்கிட்டு தற்காப்புக்காக சுட்டுட்டோன்னு கொன்றுவோம். அந்த நிலைமை தான்டா நாயே உனக்கு. டேய், இப்ப நான் உன்னை சுட வேண்டாம். சுடாதீங்க. எஸ் பகவத் சிங். சிஎம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அந்த ரிபப்ளிக் டேக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு நடக்கிறது. ஓகே சார். நீங்க போய் பார்த்தா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஓகே சார், நான் இப்போ புறப்படுறேன் சார். என்னங்க? நாளைக்கு குடியரசு தின விழா, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஒரு தடவை நேரடியாக பார்க்க சொல்லி சீஃப் மினிஸ்டரே ஃபோன் பண்றாரு. சாரி டார்லிங், சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே. சார், இவனையே வெளில வச்சிருக்கீங்க, லாக்கப்ல தள்ளுங்கயா. எஸ் சார். ஏய், எதிரா எதிரா லாக்கப்புன்னா பயமா? நான் பார்க்காத லாக்கப்பா. போடா. இவன் யாரையா? ஜிந்தாவோட கையாளு சார். யாரு கொண்டு சொன்னாங்க? உண்மையை சொன்னானா? இன்னும் சொல்ல சார். கொண்டாயா அவனை. ஏய், எந்திர போடா. போடா. போறல. டேய், யாரா கொண்டு சொன்னது? தெரியாது. 24 மணி நேரமும் ஜிந்தா கூட தெரியறவனி, உனக்கு தெரியாது? 50-100க்காக அவன் பின்னாடி அலைவேன். ஆனா அவன் என்னென்ன செய்யறான், யார் சொல்லி செய்யறாங்கிறதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல சார். உனக்கு தெரியும், சொல்றா. தெரியாது சார். தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். சார், மில்க் குக்கர் ஃபேக்டரி ஓனர் சண்முகம் தான் காசு கொடுத்து சின்னசாமி கொடுத்து சொன்னார். சிந்தாவுக்கு 3 லட்சம், உன்ன மாதிரி அடியாளங்களுக்கு ஆளுக்கு 30,000. ஒரு வகையில பார்த்தா நான் தேச துரோகிடா. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே விரயம் பண்ணிட்டேன்டா. இதுங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களா இருக்க போய் சரியா போச்சு. இதுவே பகவத்சிங் கேட்டு இருந்தா என் நிலைமை என்னடா ஆகுது? இவனை நான் பார்த்துக்கிறேன். டேய், அவனை வெட்டி பிடிக்கடா. உயிரோட விடாதீங்க. வாங்க, வண்டியாடா. புறம்போக்கு பசங்க கிட்ட சிக்கி உயிரை விடுறதை விட அசிஸ்டன்ட் கமிஷனர் பகவத்சிங் வீட்டுக்கு போய் சரணடைஞ்சிடலாம்.
மாஜி மாஜி அத்தை என்னாச்சு அத்தை வா மாஜி மாஜி வெளியில ஒரு கொலை நடந்துருச்சு. அத நான் பார்த்துட்டேன். அந்த கொலைகார பாருங்க என்ன துரத்திட்டு வர்றாங்கம்மா. ஐயோ எல்லாரும் வந்து வண்டி ஓரம் கிட்டுங்கடா. என்னடா இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு கிளாஸ் ஏத்தி விடுறான். சார் கொஞ்சம் அம்மா பார்த்து வந்துடுறேன். என்ன கொல்லாம போக மாட்டானுங்க போல இருக்கு. சார் இப்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்களே, லேட் ஆகும்னு சொல்லிட்டு போலான்னு வந்தா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி வா போலாம். சார் அங்க பாருங்க, ஒரு கார் திருட்டு முடி முடிக்குது. யார் சார் நீங்க? தொழிலதிபர் சண்முகம். இந்நேரத்தில் உங்களுக்கு இங்க என்ன வேலை? கார் ரிப்பேர் ஆகி போச்சு. அப்படியா? டிக்கியை கொஞ்சம் திறந்து காமிங்க. யோ அந்த டிக்கி சாவி குடியா. திறக்க முடியலையா? ஆமா திறக்க மாட்டேன். வேண்டாம் நான் திறக்கிறேன். சோ தலை ஜிந்தாவோட கையால் தம்பிச்சுதானா? அந்த கொலைகார பசங்க விடியற வரைக்கும் போக மாட்டானுங்க போல இருக்கு. அம்மா நான் பகத்சிங் வந்திருக்கேம்மா. அம்மா நான் பகத்சிங் வந்திருக்கேன். அம்மா நான் பகத்சிங். பகத்சிங் வந்திருக்கேன். காது திறக்குமா? அம்மா நான் பகத்சிங் வந்திருக்கேன். காது திறக்குமா? அம்மா நான் பகத்சிங். காது திறக்க. மாஜி அத்தை மாஜி என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, ஒவ்வொரு குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் கொடியேற்றுறது என்னுடைய வழக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி கொடியேற்றுறதுன்னா? சார் ஜிந்தாவோட கையால குத்தி கொண்டுட்டாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறது என் வேலை. நீங்க போங்க சார். ஓகே வர்றேன்.
என்ன நடந்துச்சு? யார் கதை வெளியே போட்டுனா? சொல்லுங்க, அழுதுகிட்டே இருந்தா அப்படியே. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையை பார்த்துட்டாங்க. அதனால அந்த ரவுடிங்க அத்தை கொலை பண்ண வந்தாங்க. எங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அத்தை உள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே போனவங்க தான் இன்னும் காணோம். பகவத் சிங், தாயை விட தாய் நாடு பெருசு, தாய் நாட்டை விட தாயின் மணிக்கொடி பெருசு. நேற்று நைட் டியூட்டியில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இங்கே வந்திருக்கான். யார் அவன்? தொழிலதிபர் சண்முகம். சண்முகம் எங்க? ஹலோ, தொழிலதிபர் சண்முகம் தான் பேசுறேன். நாளைக்கு எங்க ஃபேக்டரிக்கு வந்து நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே? எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்கடா சண்முகம்? நான் தான் சண்முகம். தெலுங்கப்பா. நாங்க 2 பேர் லவ் பண்றோம் சார். எங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல. ஊர் ஜனங்க வேற துரத்துறாங்க. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் சார். என்னடா? எங்கேயோ திருச்செந்துறான். அங்கிருந்து இங்க பிழைக்க வந்த பையன் எங்க ஏரியா பொண்ணை லவ் பண்ணா நாங்க சும்மா விட்டுருமா? தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். ஏண்டா, திருச்செந்தூர் என்ன அமெரிக்காவா இல்ல ஜப்பானா இல்ல சுவிட்சர்லாந்தா? திருச்செந்தூர் தமிழ்நாடு தான்டா. ஏண்டா, திருச்செந்தூர் தமிழ்நாட்டுல இருக்கு? ஆமாங்க. இது ஏன்டா முதல்ல சொல்லல? நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க எனக்கு தெரியாது தலைவா. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்கல்ல? ஆமா. ஏண்டா நாயே, திருச்செந்தூர்ல பிறந்த ஒரு பையன் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் அந்நிய மனுஷன். நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக எங்கடா பாடுபட போறீங்க? மனித நேயம், உலக ஒற்றுமைன்னு பேசுவீங்க. காதல்னு வந்தா ஊர்க்காரன் ஆகிடுவீங்க, ஜாதின்னு வந்தா ஜாதிக்காரன் ஆகிடுவீங்க, மதம்னு வந்தா மதத்துக்காரன் ஆகிடுவீங்க. மடையா, நீங்க எல்லாம் என்னைக்கிட மனுஷனா வாழ போறீங்க? ஏயா, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல?
நீங்க எல்லாம் சேர்ந்தோட வரக்கூடாது, ஒரு மிருகத்தோட வந்திருக்கீங்களே, அதை கொண்டா. முதல்ல இந்த தேச துரோகியை சுட்டு கொன்னா சரியா போயிடும். ஐயோ போலீஸ் சொல்றாரு. குண்டு நம்ம மேல பட போகுது, வாங்க. உங்கள எப்படி புரியல? செத்ததுக்கு அப்புறம் சில பேரை எரிப்பாங்க, சில பேரை புதைப்பாங்க. இதுல எது கரெக்ட்னு சொல்றேன்? எங்க ஜாதியில புதைப்பாங்க. ஓ அப்படியா? ஓ கான்ஸ்டேபிள், கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு போய் ஒரு பொணை வருதுன்னு சொல்லு. எல்லாருக்கும் 6க்கு 3 குழி வெட்டுவாங்க. இதுக்கு 7க்கு 4 வெட்ட சொல்லு. பத்தாதா? சரி 7க்கு 5 போடுப்பா. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே ஒல்லியா தான் இருந்தாரு. நாட்டையே சுரண்டீங்க, அது எப்படி உருண்டையா இருக்கிறீங்க? என்ன முறைக்கிற? ஓங்கி அப்புன்னா குனிடா. எங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நீ அடி வாங்கினது இல்லல்ல? அவருக்கு கோபம் வந்தது, பிச்சிருவாரு. ஓ நல்ல நேரம். அவருக்கு கோபம் வரல, சுற்றுவாரு. நான் சொன்னல, இன்னும் நீ சுடுகாட்டுக்கு போகலையா? போன சார். எங்க அம்மா கொண்டதுக்காக உன்னை நான் இப்ப விசாரிக்க போறதில்ல. உனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? புது கட்சி தலைவர் கேடிஆருக்கும் உனக்கும் என்ன உறவு? சின்னச்சாமி ஏன் தீ வச்சு கொளுத்த சொன்ன? சொல்லு சொல்லு. உனக்கு தெரியாது இல்ல? ஆஹா. இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. அப்பீர்வம் குனிடா, குனே. எதிர்கட்சி தலைவருக்காக ஒரு தொண்டை தீ குடிச்சு செத்தான்னு ஜனங்க கிட்ட சிம்பத்தி வர்றதுக்காக இதை செஞ்சிருக்கான் சார். அப்பீர்வம் குனிடா, கோனே. சொல்ல மாட்டேன். இவன் சொல்ல மாட்டான். இப்ப நிமிர்றா. சார், டேவிட் சார் வந்திருக்காங்க. இப்ப குனிடா. சிரிச்சியா? சஸ்பெண்ட் ஆர்டர் முடிஞ்சு இப்பதான் டியூட்டியில ஜாயின் ஆகியிருக்கேன். முதல் லாக்அப் மரண நீயா இருந்துடாத. குனிடா, குனிடா. குனிஞ்சது போது போடா. மிஸ்டர் சண்முகம் ஒரு பெரிய தொழிலதிபர். இந்த மாதிரி ஆளுங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி you should consult your senior officer. You know that? Release him. சாரி சார். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சண்முகத்தோட வக்கீல் வந்திருக்க ஜாமீன் எடுக்க. நோ. சட்டப்படி வித்தின் 24 ஹவர்ஸ்ல சண்முகத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் ரூல்ஸ். ஜாமீன் வேணா ஜட்ஜு கிட்ட கேட்க சொல்லுங்க. நான் சீனியர். நான் சொல்றதை செய்ய வேண்டியதான் உன்னோட டியூட்டி. இட் இஸ் இம்பாசிபிள் சார். நீங்க மட்டும் இல்ல, ஹோம் செக்ரட்டரியோ சீஃப் செக்ரட்டரியோ வந்து சொன்னா கூட சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்வேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். நாளை காலைல சண்முகத்தை கோர்ட்ல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் கவர்னரே வந்து கதவு தட்டினாலும் உள்ள விடாத. எல்லாருக்கும் சொல்லிடு. டாடி, சிஎம் கிட்ட இருந்து போன். சார், நான் தான் சார் பேசுறேன். எஸ் சார். ஓகே சார், நான் பண்ணிடுறேன் சார். அறிவு கெட்டவனே, நடுராத்திரியா போன் பண்றது? நைட் டியூட்டியில் இருக்கிற தூங்கிட்டு இருப்பான்னு உனக்கு தெரியாது? அட என்ன ஊருப்பா, எத்தனை போலீஸ்காரங்க பொண்டாட்டி தொலைக்கு பயந்துட்டு இங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. யோ, நான் தான் பேசுறேன். ஆண்டவா, தெய்வமே, இறைவனே, சினம் தணிந்து அடியேன் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும் சுவாமி. சடப். சண்முகத்தோட ஆளுங்க பகத்சிங் வீட்டை அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சிஎம்ஏ போன் பண்ணிருக்காரு. ஸ்டேஷன்ல பாராக்கு நிக்கிற கான்ஸ்டபிளை தவிர மத்தவங்க எல்லாம் பகத்சிங் வீட்டுக்கு பந்தோபஸ்து போங்க உடனே.
குவிக். ஓகே சார். ஆல் த கான்ஸ்டபிள் ஃபாலோ மீ. மெட்டல் ஃபேக்டரி ஓனர் சண்முகத்தோட ஆளுகளால உங்களுக்கு ஆபத்துன்னு பந்தோஸ் போக சொல்லி ஃபோன் பண்ணார். என்ன பார்க்க வந்தையா? அடிக்கடி லாக்கப்ல கைதிங்க செத்து போறான்னு கேள்விப்படுறமே, அதை இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். இங்க பார், தாடைய பேத்துட்டான் பகவத்சிங். நம்ம ஆட்சிக்கு வந்தோம், போலீஸ் கையில துப்பாக்கியும் லத்தியும் கொடுக்க கூடாதுன்னு சட்டமே போடணும். அது சரி, கோர்ட்ல பார்த்துக்கலான்னு விட்டு இருந்தீங்க, மொத்த ரகசியத்தையும் சொல்லியிருப்பேன். அப்புறம் சமூக விரோதின்ற பேர்ல நானும், தேச துரோகின்ற பேர்ல நீயும் கேட்டியாரும் மொத்தமா கம்பி எண்ணி இருப்போம். ஜெயில நமக்கு கழிசோறு தான். நமக்கும் தீவிரவாதிக்கு இருக்க தொடர்பை பத்தி சொல்லல. என்கொயரி தான். எப்ப நீங்க ஜிந்தாவை சுட்டு கொன்னீங்களோ அப்பவே உங்க மேல எனக்கு முதல் சந்தேகம். எப்ப நீங்க சண்முகத்தை ஜாமீன்ல எடுக்க வக்கீலோட வந்தீங்களோ அப்ப உங்க மேல எனக்கு ரெண்டாவது சந்தேகம். உங்களையும் சண்முகத்தையும் தனிமையில சந்திக்க வச்சா இந்த கேஸுக்கு தேவையான ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்கும்னு தான் என் வீட்டுக்கு செக்யூரிட்டி தேவைன்னு சிஎம் மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ண வச்சேன். ஆனா காவலுக்கு இருந்த 2 கான்ஸ்டபிளையும் சுட்டு கொண்டுட்டு சண்முகத்தை தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. நான் தோத்துட்டேன். இந்த நிமிஷமே நான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல தோத்துட்டேன். என்னை விட சுப்பீரியர் போஸ்ட்ல இருக்க நீங்களே ஒரு சமூக விரோதியை காப்பாற்ற முயற்சி செய்யறப்ப, ஆஃப்டர் ஆல் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், என்னால் எப்படி சார் தடுத்து நிறுத்த முடியும்? இந்த நாட்டில் சமூக விரோதிகளும் தேச துரோகிகளும் காக்கி சட்டக்குள்ள இருக்க வரைக்கும் என்ன மாதிரி தேசத்தை நேசிக்கிற ஒருத்தனால் செயல்படவே முடியாது. நான் எத்தனை தடவை பிடிச்சி போட்டாலும் மறுபடியும் நீங்க தப்பிக்க வைக்க தான் போறீங்க. தோத்துட்டான் பகவத்சிங்கிறத விட செத்துட்டான் பகவத்சிங்னு இருக்கட்டும். தப்பி ஓடுறதான் ஓடுற, என்னை சுட்டு கொண்டுட்டு ஓடியா? என்னையா பாக்குற? நானே சொல்றேன், சுடியா என்ன? சுடு. இதுவும் கிட்டத்தட்ட ஓன் ஸ்டைல் தான். நீ எப்படி ஜிந்தாவை சுட்டு கொன்னியோ அதே மாதிரி தான். ஒரு அக்கிஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரே சுட்டுட்டு ஓடனா அவனை சும்மா விட்டுலாமா? அவனுக்கே இந்த முடிவுன்னா உனக்கு? உன்ன மாதிரி ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்க அதிகாரிகள் தப்பு பண்ணும் போதெல்லாம் இந்த நாட்டில் தண்டிக்கப்படுறதா எனக்கு தெரியல. ஆனா இந்த பகவத்சிங்கோட தேசப்பற்றுக்கு முன்னால நீ கண்டிப்பா தண்டனை அடைஞ்சே தீரணும். கல்டா சட்டையா, கல்டா யூனிஃபார்ம்.
பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நடந்ததெல்லாம் மிஸ் விஜயன் சொன்னாரு. அவங்க அம்மாவை கொன்னதுனால சண்முகத்தை பழி வாங்கணுன்ற ஒரே எண்ணம் தான் பகவத்சிங்க்கு இருந்தது. சண்முகம் இந்த கேஸில் ஒரு முக்கியமான விட்னஸ். அதனால நான் தடுக்க போனேன். அதுக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டா சார். என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்து என்னை இப்படி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டானே சார். கவலைப்படாதீங்க, என் தலைமையில உங்க பொண்ணு கல்யாணம் கிராண்டா நடக்கும். உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன். சார், சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன். என்ன அங்க இருந்து பாக்குறேன்? வாங்க. அன்னைக்கு மிலிட்டரியில ஒரு சின்சியர் ஆபீசர் கர்னல் பகவத்சிங், இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பகவத்சிங். ஆனா அதுக்கு கவர்மெண்ட் தந்த பரிசு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுற அதிகாரிகள் இருக்க வரைக்கும் இந்தியா ஜிந்தாபாத் இல்ல, இந்தியா ஓகயா. நம்ம ரவியை சுட்டுக் கொண்டது யார் தெரியுமா? டேவிட். நம்ம அம்மாவை கொண்டது வெசல்ஸ் ஃபேக்டரி ஓனர் சண்முகம். இதுல தலைவர் கேடிஆருக்கும் பங்கு இருக்கு. நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்ச வேண்டாம். ஆனா இதுக்கு எனக்கு கிடைச்ச ப்ரமோஷன் சஸ்பெண்ட் ஆர்டர். நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியுங்க? நம்ம ரவியை சுட்டுக் கொண்டது யார் தெரியுமா? டேவிட்.
ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு நினைச்சு. ஆனா உங்களை காப்பாத்தினால அதுவே ஒரு ஒரு அர்த்தமான வாழ்க்கை ஆயிடுச்சு. சார், நீங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்காக இவ்வளவு பெரிய தீவிரவாத செயல்ல இறங்கி இருக்கான் பகவத் சிங். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சுட முயற்சி பண்ண தீவிரவாதி ரவி உங்க பிரதர் சார். இப்ப செத்து கிடக்குறால இவர் ரவியோட வைஃப். ஆக மொத்த குடும்பமே தீவிரவாத குடும்பம் சார். டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா தீவிரவாதிகளுக்கும் பகவத் சிங்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. ஓகே சார். உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இழந்ததுக்காக நீ தீவிரவாதி ஆயிட்ட. ஆக உன் வாழ்க்கையை சொல்றதா நினைச்சு எங்க வாழ்க்கையோட விளையாடின கதையை சொல்லி முடிச்சுட்ட. அதனாலதான் சாவு உனக்கு சட்டத்து மூலமா வராம எங்க மூலமா வந்திருக்கு. பகவத், நீ தப்ப முடியாது. நீ சுட்ட அந்த பாம்பு வெடிக்கும். அப்புறம் நான் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி 5 கிலோமீட்டருக்கு இந்த ஃபாரஸ்டே அழியும். நீ உன் தீவிரவாத கூட்டம், உன் ஆயுதங்கள் அத்தனையும் அழியும். இந்த நாட்டுக்காக என் உயிரை தியாகம் பண்ணி ஒரு தீவிரவாத கூட்டத்தை அழிச்சுட்டு இருக்கட்டும். சுடு. சுடு. இப்ப கூட நான் தீவிரவாதி இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். சிஎம் சஸ்பெண்ட் பண்ணதே ஒரு சின்ன டிராமா தான். என்னப்பா சொல்ற? ஆமா சார், தீவிரவாதிகளோட மறைமுகமா கேடிஆருக்கு தொடர்பு இருக்கு. டேவிட் கேடிஆருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அப்படின்னா இமிடியேட்டா அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிடலாமா? சாரி சார், தீவிரவாதிகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க கேடிஆர தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணா நம்ம நாட்டு ஜனங்க நம்ப மாட்டாங்க. அதோட அரசியல் பகையினால பழி வாங்கினதா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். சரி, இப்ப இதுக்கு என்ன வழி? முதல்ல தீவிரவாதிகளை பிடிக்கணும். கேடிஆரும் டேவிட் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா அந்த தீவிரவாதிகளை கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்பா அதுக்கு தீவிரவாதிகளை பிடிச்சாக்கணுமே, முடியுமா? முடியும். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க டிஜிபியை நீங்க போய் பார்க்கணும். ஓகே. அதுக்கு காரணமா இருந்தா என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன டிராமா தான் சார், அப்புறம் நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். சிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்களை மாதிரி தீவிரவாதியா நடிச்சு டேவிட் பொண்ணோட ரிசப்ஷன்ல பாம் வச்சு போலீஸ் கிட்ட நானாவே மாட்டிக்கிட்டேன். கரெக்டா நாங்க வந்து காப்பாத்துவோம். எப்படி நம்பின? உங்களுக்குள்ளே வெடிகுண்டு வச்சீங்க. ஒரு மந்திரி அநியாயமா ஏழையோட நிலத்தை ஆக்கிரமிச்சாருங்கிறதுக்காக அவர் போன ரயிலுக்கே வெடிகுண்டு வச்சீங்க. உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால ஒரு நியாயம் இருக்கு. சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய லேட்டாகும் போதெல்லாம் உங்களுடைய ஆயுதங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப நியாயத்துக்காக போராடுறவங்களா ஆயிட்டீங்களோ அப்பவே நீங்களும் நல்லவங்க தான். அதனாலதான் என்னையும் நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்பினேன். இந்த அளவுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ இருக்க வேண்டியது காக்கி சட்டைக்குள்ள இல்ல, காட்டுக்குள்ள. எங்கள ஒருத்தனா எங்களோட. உங்களோட ஒரு பக்கத்தை சொன்னவனே உணர்ச்சி வசப்பட்டல்ல, மறு பக்கத்தையும் சொல்றேன் கேள்வி. நீங்க ஸ்டேஷனுக்கு வெடிகுண்டு வச்சதுல 6 கான்ஸ்டபிளும் ஒரு இன்ஸ்பெக்டர் அநியாயமா செத்துட்டாங்க. அதனால அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இன்னைக்கு வறுமையில வாடுறாங்க. ஏன்? சட்டத்தை மதிக்காம, ஜனநாயகத்தை மதிக்காம நீங்க எடுத்துக்கிட்ட வெடிகுண்டு கலாச்சாரம். ரயிலுக்கு வெடிகுண்டு வச்சீங்க, 150 பேர் செத்தாங்க, 50-60 பேர் கை காலை இழந்தாங்க. இன்னும் என்னமோ நடந்துருச்சு. உங்க நோக்கம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதே ஒழிய பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட கண்ணீர் உங்க கண்ணுக்கு தெரியல. சட்டத்தால சாகடிக்கப்பட்டவங்க எண்ணிக்கையை விட உங்க தீவிரவாத செயலால சாகடிக்கப்பட்டவங்க தான் அதிகம். உலகத்துல ஆயுத கலாச்சாரமும் தீவிரவாதம் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. உங்களால அப்பாவி ஜனங்க உயிர் பலி கொடுக்கிற வரைக்கும் பொதுமக்களோட அனுதாபத்தை நீங்க சம்பாதிக்கவே முடியாது. எப்ப இந்த மண்ணில் பிறந்தியோ அப்ப நீ இந்தியன். எப்ப முதல்ல அம்மான்னு வாய் திறந்து பேசினியோ அப்ப நீ தமிழன். இந்த ரெண்டையும் நீ மனசுல வளர்த்திருந்தா இப்படி தீவிரவாதி ஆயிருக்க மாட்ட, தேசியவாதியா இருந்திருப்ப. அரசாங்கங்கிறது நாம உருவாக்குனது தான். ஆனா நீதியையும் நியாயத்தையும் போராடித்தான் பெறணும். இப்படி ஆயுதத்தை தூக்கி இல்ல, அஹிம்சை வழி. காரணம் இல்லாம யாரையும் நீங்க கொல்ல மாட்டீங்க. எனக்கு நல்லா உங்களை நான் நம்புறேன்.
ஹலோ ஹலோ விஜய், ஆமா முட்டா பசங்களா, என்னை கேட்காம எதுக்குடா பாஸ் நீ கடத்தி போனீங்க? இப்ப எங்கடா இருக்கான்? இங்க தான் என் பக்கத்துல இருக்காரு. அவனை கொன்னுடு. முடியாது. நான் சொல்றேன், அவனை கொன்னுடு. கேட்டியார்? முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்படின்னா நீயும் உன் கூட்டமும் உயிரோட இருக்க முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க தீவிரவாதிங்க இல்ல, தேசியவாதிங்க. சார், எப்போ எந்த கோர்ட்ல வந்து கேடிஆருக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க. விஜய் பேசுறேன். டேய், நான் கடவுளே நம்ப மாட்டேன். காளி பசங்களா, உங்களே நம்ப போறேன். அப்படியே மேல பாரு. என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சாரி சார், ஆயுதங்களை கையில எடுக்க மாட்டோம். இப்பதான் உங்க முன்னாடி நாங்க முடிவெடுத்தோம். இந்த மாதிரி தேச துரோக கூட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்கு ஆயுதத்தை எடுக்க தப்பு இல்லை. கமான் போய்.
சிஎம் தான் பேசுறேன். சார் நான் பகத்சிங் பேசுறேன் சார். தீவிரவாதிகளை பிடிச்சிட்டீங்களா? நான் பிடிக்கல சார், அவங்களாவே திருந்திட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவங்களாவே முன் வந்து கேடிஆருக்கும் டேவிட்டுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக சரணடைய விரும்புறாங்க. வெரி குட். இத்தனை நாளா என் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு இந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியாம போனதுனால தான். அதனால ஒண்ணு பண்றேன். நாளைக்கு பீச்சில் சீரணி அரங்கத்தில் பொதுமக்கள் முன்னாடி அவங்க சரண்டர் ஆறதா பத்திரிகை, ரேடியோ, டிவி எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே சார். நாடெங்கும் நடைபெற்ற பல வெடிகுண்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த தீவிரவாதி விஜயும் அவனோடு சேர்ந்த தீவிரவாதிகளும் நாளை சென்னை சீரணி அரங்கத்தில் முதலமைச்சர் முன்னால் சரணடைகிறார்கள். இந்த தீவிரவாதிகளுக்கும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக போலீஸ் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. என்னையாது? நான் உங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன். நான் உள்ள போற சூழ்நிலை ஏற்பட்டா நீ என் கூட சேர்ந்து வர. என்ன பண்ண போற சொல்லு, என்ன பண்ண போற? ஹலோ, நான் பகத்சிங் பேசுறேன் சார். ஹலோ சிங், தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிற சூழ்நிலையில அவ்வளவு பப்ளிக்கா அவங்கள சரணடைய செய்யறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? சிட்டி ஆர்மி கேம்ப் பக்கத்துல 100 போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்திருக்கிறேன். நாளைக்கு நீங்க அவங்களை அங்க கொண்டு போய் சரணடைய வச்சிருங்க. ஓகே சார். டெரரிஸ்ட் அங்கேயே க்ளோஸ் பண்றேன். இது டிபார்ட்மெண்ட் மைண்ட். இப்ப நாங்க தான் குற்றவாளின்னு கோர்ட்ல எப்படி நிரூபிக்க போற? எப்ப இந்த இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் வந்ததோ அப்பவே இது ஓம் பிளான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தீவிரவாதியோட கோட் நம்பர் உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீ சுட்டு கொன்னிய இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இல்ல, நீ அஞ்சு ஆட்கள்ல மிஞ்சினவங்க. இப்ப பாரு, வாங்க. நீ எங்க நேர்ல வந்தவன உனக்கு ஃபேவர் பண்ணுவாங்க இந்த போலீஸ்காரங்கன்னு அலட்சியமா நினைச்சிடாத. இவங்களாம் சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ். என்ன இப்படி பண்ணிட்ட? தேசியவாதியை மாறி இருக்க நீ மறுபடியும் தீவிரவாதியான ஆசைப்படுறியா? சிஎம்மோட நாலேஜ்ல நடக்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. அவருக்கு என்ன பதில் சொல்றது? இவனை சுட்டு கொண்டதா இருந்தா என்னைக்கு நான் சுட்டு கொண்டு இருப்பேன். கோர்ட்டை நிறுத்தி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியா சார்? இவனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது சார். அரசாங்க அனுமதியோட காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு தீவிரவாதி சார் இவன். இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வச்சா எங்களை மாதிரி தீவிரவாதிகள் நிறைய பேர் உருவாயிடுவாங்க சார். சார், நம்ம நாட்டுக்காக, நம்ம இந்திய தேசத்துக்காக நான் செய்த முதல் நல்ல காரியமா இருக்கட்டும் சார். என் தாய் நாட்டுக்காக.
பதிலடியா? மவனே, உன் விதி பாத்தியா? என்கிட்டயே வந்து மாட்டிட்டியாடா. பாலிடிக்ஸ்ல நான் ஸ்டேட் லெவல் கிடையாது, சென்ட்ரல் லெவல் சொன்னியே. நீ கரெக்டா தான்டா சொல்லியிருக்க. இப்ப நீ சென்ட்ரலுக்கு தான்டா போக போற. என்ன நான் முடிக்கிற? சென்ட்ரல் ஜெயில தான்டா சொன்னேன். நீட்டா கைய. கொஞ்சம் இருங்க. விலங்காவது நல்ல விலங்க கொண்டாடக்கூடாது, துருப்பிடிச்ச விலங்க கொண்டாடுறீங்களே. நீயே ஒரு துருப்பிடிச்ச அரசியல்வாதி, உனக்கு இந்த துருப்பிடிச்ச விலங்கு பத்தாதா? ஜெயிலுக்கு போகும்போது கூட உங்க ஜாதி அந்த டயலாக் கூடாதுல்ல? வாடா. நாடு நல்லா இருக்கணும்னா ஆட்சியில் இருக்கவங்க மட்டும் நல்லவங்களா இருந்தா பத்தாது. எதிர்த்து கட்சி நடத்துறவங்க நல்லவங்களா இருக்கணும். உள்ள போயா திருந்துங்க.